2ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும் பிடிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் பிடிக்கும், அவனை பார்த்து அவனை வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை கிருபையின் நல்ல தகப்பனே, ஒரு நல்ல வார்த்தைக்காய் சோதரம். இந்த வார்த்தைக்குள் என்ன வைத்துக்கொள், குற்றம் இல்லாமல் செய்ய உதவிச்சு பேசப்படும் வார்த்தை தகுந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபைதான். இயேசுவின் மூலம் தாழ்பணிந்து கேட்கிறேன் பிதாவே. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் முன்பாகவே அவனுக்கு ஆண்டவர் பெயர் சூட்டுகிறார். நமக்கெல்லாம் நம்ம பெற்றோர் பெயர் சூட்டியிருப்பாங்க. அப்படின்னா எங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிள்ளைகள் கடைசியா பிறக்கும்போது பார்த்தாங்க, ஒரே பேரா வச்சிரும், ராஜரத்னம்னு வச்சுட்டாங்க. அது மேல பார்த்த எல்லாருக்கும் 2 பேர் 3 பேர் இருந்து எங்க அண்ணமா இருக்கு, அவங்க போதும் ஒரே பேர் ராஜரத்தினம். எல்லாம் தாய் பிதாவுப்பான் வச்ச பேர். தேவனே வைத்த பெயர் உண்டு. தேவனே ஒரு புறஜாதியான மனுஷனுக்கு, கவனிக்கணும், ஆண்டவர் அவருடைய ஜனமாகிய யாக்கோபின் சந்ததியில் வருந்த ஒரு மனுஷனுக்கு சொல்லவில்லை. தன்னை அறியாத, தன்னை தொழுது கொள்ளாத ஒரு வம்சத்தில் வருகிற ஒரு அரச குலத்தை சேர்ந்தவனுக்கு ஆண்டவர் பெயர் சூட்டுகிறார். இது என்ன அநியாயமா இருக்கு? காலம்பூரா உமக்கு ஆராதனை பண்ணி, உம தொழுது கொண்டு காணிக்க கொடுத்து ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஊழியம் செய்ய எல்லாம் செய்யற எனக்கு தராம உண்மையை அறியாதவனுக்கு கொண்டு போய் நீர் கொடுக்கிறீரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார், எனக்கு சித்தமானதான் அவன் தான் செய்வான், நீ செய்ய மாட்ட. நான் எவ்வளவுதான் உனக்கு கிருபைகள், வரங்கள், அபிஷேகம், ஆசீர்வாதம், நன்மை, வாக்கு தத்துவம், உடன்படிக்கை, தரிசனம் எல்லாம் கொடுத்தாலும் நீ சுயநலம் உள்ளவனாகத்தான் வாழ்கிறாய். நீ எனக்குரிய சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் ஒரு மனுஷனாக, மனுஷியாய் இல்லை. ஆனால் புறஜாதியில் இருக்கிற அந்த மனுஷன், இவனுடைய சரித்திர பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக, இவன் தாத்தாவே இந்த கோரேசை இவன் பிற்காலத்தில் உன் ராஜ்யத்திற்கு கேடு உண்டாக்குவான் என்று ஜோசியர் சொன்னதுனால ஒரு படத்தளபதி கையில கொடுத்து இந்த புள்ளை கொன்றுன்னு சொல்லி அனுப்பிடுவான். பாத்தீங்களா? தேவ சித்தத்தை செய்ய போகிற ஒரு மனுஷனை சின்ன வயதிலே சங்காரம் பண்றதுல குறியா இருந்தது. ஆனால்தான் தாவீது நினைக்கிறார், என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். தாவீது
ஆண்டவர் என் கர்ப்பத்திலோ தாயின் கர்ப்பத்தில் நீர் என்னை காப்பாற்றினீர். நான் விழும்போது உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன். எரேமியாலே வரும் நினைக்கிறேன், பார்க்கலாமா? இப்பதான் ஜோம் அனுபவம் தந்தாரு, அதனால நிறுத்தி நிதானமாதான் பேசுவேன். என்ன சொல்றாரோ கர்த்தருடைய ஆவியானவர் தரத அப்படியே பேசுவேன். அதனால நீங்க அப்படியே வாங்கிக்கோங்க. 1:5 எரேமியா 1:5 பக்கம் 873. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதனால ஆண்டவர் நாம் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்மளை அறிந்து கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மளை பரிசுத்தம் பண்ணி கிறிஸ்துவுக்குள் இவனை ஒரு புது சுழ்ச்சி ஆக்கணும்னு திட்டம் பண்ணி ஆண்டவர் வைத்திருந்தார். இதே போல இந்த கோரேச தாத்தாவே கொலை செய்யறதுக்கு அனுப்புனா அந்த தளபதிக்கு விருப்பறாரு. அவ ஒரு தட்டை கொடுத்து இந்த பிள்ளைய வளர்த்துக்கொண்டு யாரோ இன்னொருத்த ஆட்டி எதையோ வெட்டி கொண்டாந்து கொண்டுட்டேன்னு சொல்லு. பின்னால அந்த தாத்தாவுக்கு இந்த கோரேஸ் இளவரசன்னு தெரிஞ்சு அவன் கொடூரமான அறத்தை படதளபதி கூப்பிட்டு கேட்கிறா, நீ ஏன் கொலை செய்யவில்லை? அதற்கு பதிலா வாலிபனான பையனை பிடிச்ச கொண்டுவோம். இப்படி பாதுகாக்கப்பட்டவன் தான் கோரேஸ், தேவனால் பாதுகாக்கப்பட்ட கோரேஸ். அவன் புறஜாதியா இருந்தாலும் தேவனை அறியாத மனுஷனாய் இருந்தாலும் நீ என்னை அறியாதிருந்தும் என நான் உனக்கு என் நாமத்தை தருத்தேன்னு ஏசாயா 45:4 கடைசி பாகத்துல சொல்லும் போது, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு பேர் வச்சிட்ட. அந்த பேரு என்னன்னா கோரேதுங்கிறது அர்த்தத்து என்னவோ தெரியாது. ஒன்று தெரியும், என் சித்தத்தை நீ நிறைவேற்றிற மனுஷனாக இருப்பாய். இதை குறித்து ஏசாயா இன்னொரு இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுவார். 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பக்கம் 855. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கு என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? யார குறித்து சொல்ற தெரியுமா? இந்த கோரேசை பத்தி தான் சொல்ற. கர்த்தருக்கு பிரியமானவன், இவனுக்கு ஆண்டவருக்கு இவன் மேல ரொம்ப பிரியம். சில சமயம் கர்த்தருக்கு தான் ஜனத்து மேலே பிரியம் இல்லாம போயிடும். இவன் சொன்னதை கேட்க மாட்டான். ஆனா ஆண்டவருக்கு சில சமயம் கர்த்தரை அறியாத ஜனத்தின் மேல பிரியம் வந்துடும். யார் தெரியுமா? கொர்நேலியு அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதுல ஆண்டவர் 10 என்ன 10ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய
கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே ஒரு புறஜாதிய கொர்நேலியு கொரேஸ் மாதிரி உள்ள ஒரு ஆளு. இவன் 2 காரியம் செய்தான், 4 காரியங்கள். ஒன்று, தேவ பக்தி உள்ளவன். அவன் பெந்தோகோஸ்தாள்கிட்ட போய் தேவ பக்தி எனக்கு கிலோ என்னவதான் கேட்பான். உண்மையா சொல்ல போய் சொல்ல ஆர்சிக்காரர்கிட்ட போய் கேளுங்க தேவ பக்தி நான் சொல்லி கொடுப்பான். இந்த 2க்கு நடுவில் ஒரு குரூப் இருக்கு, சிஎஸ்ஐ. அவங்களும் தேவ பக்தியா இருக்காங்க. பெந்தோகோஸ்தாக்காரனுக்கு தேவ பக்தினா என்னன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிடும் ஆர்ட்ஸ்ல. அப்போ அதெல்லாம் அந்த பிள்ளைங்க வந்து உட்காந்து நாங்கள் ஜபம் பண்ணி பாட்டு பாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளை தலையை காய போட்டு வந்தது. கொஞ்ச நேரத்தில் எடுத்து அப்படி முக்காடு போடுறது. யாரும் சொல்லலை, யாரும் முக்காடு போடுன்னு சொல்லல. அந்த தாய் அவங்க போன அந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆலயத்துல எப்படி இருக்கும், ஜபம்னா எப்படி இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்ததுனால அந்த தேவ பக்தியின் வெளிப்பாடு தெளிவா தெரிஞ்சு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குவோமா, முக்காடு போட சொல்லி கொடு, நம்மளே போடுறது இல்லையா? ஐயா முக்காடு போடுன்னு சொன்னா மைக்க பிடிக்கிட்டு போயிட்டான் ஒரு சர்ச்சில். அவங்களுக்கு அத்தோட எனக்கு பிரசங்கம் பண்றதையே கொடுக்கலாம். வேதத்தில் இருக்கியா? வேதத்துல இருக்கிறதானே நான் எடுத்து சொல்ல முடியும். வேதத்துல இல்லாத நான் எடுத்து சொல்லணும்னா அப்ப நான் பகவத்கீதையும் ராமாயணம் மகாபாரதம் தான் எடுத்து சொல்லணும். வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை போதிப்பதற்கு தான் கர்த்தர் என் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். சபைக்குள்ள யார் வராங்களோ, ஆராதனைக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இரு. இப்ப தேவ பக்தியாய் வாழ தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? பாவம் போக்க ஒப்பு கொடுத்தார், சாபம் நீங்க ஒப்பு கொடுத்தார், என் வியாதி நீங்க ஒப்பு கொடுத்தார், ஒருத்தர் என் கடன் பிரச்சனை நீங்க ஒப்பு கொடுத்தார். எல்லாம் இருக்கட்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 296. அவர் நம்மை சகல அக்கௌண்ட் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படியாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழும்படி இந்த கொர்நேலியுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? தேவ பக்தியா வாழும். அவனுக்கு அந்த பக்தி இருந்தது. பக்தியின் வெளிப்பாடு வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சார். அதுதான் சொல்றாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஆவியில நிரம்பி மேலே கீழே குளிச்சு அந்நிய பாஷை பேசிட்டு அதே தூதம் வந்தா பலம். அது உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிக்கப்படும்.
உங்கள் முழு குடும்பத்தையும் தேவன் பிரியமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படு, குடும்பம் ரட்சிக்கப்படுயா. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ அல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயோ தகப்பனோ தாத்தாவோ பாட்டியோ இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை ரட்சிக்கப்பா. அதன் நிமித்தம் தேவ கிருபை முழு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவம் மனைவி சேம்காம் ஞாபகத்தை பத்தி சொல்லல. நோவாவுக்கு கிடைத்ததனால் அவன் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அதை கவனிக்கணும். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பெயரை உண்டு பண்ணினான். அவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பிரசங்கம் பண்ணுதோம், ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனா என் குடும்பத்தை நான் காப்பாற்ற, தெய்வீக உறவில் இருக்கிற நான், தெய்வ பக்தியா இருக்கிற நான், தெய்வ பயத்தோடு இருக்கிற நான், தெய்வ சத்தம் கேட்கிற நான், முதலாவது என் குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிற அந்த உறுதியோடு தான் அவன் அந்த பெயரை கட்டிக்கிட்டே இருந்தான். இதான் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இருக்க வேண்டியது. என் குடும்பத்திற்கு நான் உத்தரவாதி, என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு நான் தான் வழி. என் குடும்பம் பயபக்தியா இருக்கணும், என் சந்ததி பயபக்தியா இருக்கணும். ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், தேவபக்தி உள்ள சந்தையை பெறும்படிதானே. ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இவன் என் பிரமாணங்களை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான், சொல்லிக் கொடுப்பான். ஆதியாகமம் புத்தகம் ஆபிரகாம் ஆசீர்வதித்த, ஆபிரகாம் எங்களை ஆசீர்வதிக்கணும், மேலும் கீழும் குதிச்சா போதாது, ஆடுனா போதாது. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து என்ன சொன்னார்? ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லும் போது அவன் ஆபிரகாம் என்ன செய்வான், எனக்கு அவருக்குரியதை சொல்லுவான். ஆதியாகமம் 18:19 பக்கம் 19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்தது ஒண்ணுதான் கொடுத்தாரு. அவன் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்ன சொல்வாரா, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை என்பதை அறிந்திருக்கிறேன். நம்மளை பத்தி கர்த்தர் அறிந்திருக்காரா? இதே ஆபிரகாம் அவரை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி கர்த்தர் அறிந்திருப்பாரா? என் கர்த்தருடைய வழியை நீ காத்து நட, இஷ்டப்படி நடக்காத, உலகம் போற போக்கில் நீ போகாத, அடுத்தவன் செய்யறான்னு நீ அதை செய்யாதே. தேவன் நமக்கு இந்த வழியை காத்து கொடுக்க சொல்லி இருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவோர் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஒருவர் அன்பு கூறுங்க. ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகளுக்கு உதவிக்கரம் நீட்டு. கர்த்தருக்கு என்று கொண்டு வந்து காணிக்க போட்டா போதாது. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, முதியவர்களை கனம் பண்ணு, அவங்க செய்ய வேண்டிய உதவியை செய். கடுஞ்சொல் பேசாதே, தகாத வார்த்தை பேசாதே, பொய் சொல்லாதே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பொய் உரையாத தெய்வம், உண்மை உள்ள தெய்வம். சொல்லிக் கொடுக்கிற ஐயா, பேரம் பேத்திக்கு சொல்லிக் கொடுங்க. மேல எங்களே குதிச்சு ஆட்டம் பாட்டம் போட்டுட்டா கர்த்தர் மானத்தை தரப்பான்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பயத்தோட பக்தியோட கர்த்தருக்கு பெரிய உண்டாக
ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள் என்று சொல்லிவிடுவார். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள் என்று சொல்லிவிடுவார். ஆலயத்துக்கு போகும்போது நீ எப்படி போகணும், உன் நடையங்கி காத்துக்கொள்ளு சொல்லிவிடுங்க. காலையில நீ கரெக்டா எந்திரிச்சு கரெக்டா நீ ஆராதனைக்கு போடணும் சொல்லி கொடுங்க. சிஎஸ்ஐ காலம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? அவன் பக்தி, தேவ பக்தி, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அவ்வளவு பக்தி வைராக்கியம். என ஒரு வீடு கூப்பிட்டாங்க, போனேன். சொந்தக்காரங்க சரி கூப்பிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு முன்னால ஏதோ ஒரு விசேஷம், பூவை பொட்டவை என்னத்தையோ வையை சரி போன்னு போயிட்டார். இதுகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் ஒவ்வொருத்தருக்கும். நான் பக்தியை தேடிதான் கண்டுபிடிச்சேன். லென்ஸ் வச்சு தேடணும் பக்தி எங்க இருக்கு. இதெல்லாம் என்ன கூப்பிட்டுருக்கு, எனக்கு அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் முடிக்கணும் கண்டிஷன். ஓகே பண்ணிடுவோம். நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதுக்கு ஒரு செய்தி கேட்டு எடுத்து உட்கார்ந்து தியானம் பண்ணி வச்சிருக்கேன். மாப்பிள்ளை விட்டார் வர்றாங்க. அதை பார்த்தா ஏனாக்கிய கண்பாமரு இவ்வளவு புரிச்சு. அப்பா இதுவே ஏற்கனவே பக்தி உச்சம், இது வேற வந்திருக்க ஆண்டவரே. என் ஜனம்னா நான் ஏதாவது பேசுறேன் கேட்டுக்கிடுவாங்க, வேற வழி இல்லாம இதுகளை பேசவும் முடியாது, தப்பிச்சு ஓடவும் முடியாது. சரி நான் நேரம் வந்து எல்லாத்தையும் ஒடுக்க மாட்டேன் உட்காந்துட்டேன். எல்லாம் உட்காந்தாச்சா அது கேட்கணும், ஏன்னா அப்ப அவனுக்கு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உட்காந்தாச்சா ஜாம் பண்ண போறேன். ஜாமம் பண்ணுவோன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா பெருசு, அப்படியே அப்படியே சடன வித்தியாசம் தெரியுது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு பாட்டு ஆரம்பிக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், தெளிவாச்சு பேசினார். இவர்கள் பக்தி உள்ளவர்கள் காமிச்சு கொடுத்தார். இவங்க பக்தி உள்ளவர். சிஎஸ் நம்ம பிரசங்கம் பண்ண நேரம் தான் நம்ம பக்தி உச்சம் இருக்க, அது காப்பியை தூக்கிட்டு வருது. நம்மளா இருந்தா கடிச்சிருப்பேன், ஆனா அது அங்க முடியாது. சரி என்ன சொல்லி இவங்க வசனம் கேட்காங்க, அவங்க காப்பிய கொடுக்காங்க. பக்திக்கும் அவபக்திக்கு வித்தியாசம் தெரியுதா? சரி எல்லாம் முடிச்சோன்னா கேட்டா அந்த குடும்பம் ஊழியம் செய்யற வியாபாரிகள், நல்ல பிசினஸ்மேன், கோடீஸ்வரர்கள். ஆனா பக்தியாக இருந்து தேவனுக்கு அடுத்த காரியத்தில் மிஷனரி ஊழியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தருக்கு தெரியும். இவன் என் பிரமாணத்தை தன் வீட்டாருக்கு சொல்லிக் கொடுப்பான், தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். எப்படி ரூத்துக்கு விசுவாசம் வந்தது, நகோமி சொல்லி இருப்பார். நாங்க இப்போ மோவாபுக்கு வந்துட்டோம், ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்தான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்கு எரியவர், யாக்கோபின் வல்லவர். என்னமோ எங்க கஷ்டக்கால் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதுனால இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஆனா அவர் தான் உண்மையான தெய்வம். அவர்தான் செங்கடலை பழந்தவர், அவர்தான் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவர், அவர்தான் கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், அவர்தான் மன்னாவினால் போஷித்தவர், அவர்தான் பிரபலமான ராஜாக்களை அழித்தவர், அவர்தான் யோர்தானை வற்றி போக பண்ணினவர், அவர்தான் எரியோ கோட்டை தகர்த்தவர், அவர்தான் எங்களுக்கு வாக்கு தந்த பண்ண காணாந்தேர்தல் குடியிருக்க செய்தவர், இன்றைக்கு இஸ்ரவேலை குடியிருக்க வைத்திருக்கிறவர். அதை பார்த்த பிறகு நம்ம ஆட்களுக்கு விசுவாசம் வருதுன்னா வரமாட்டேன். சொல்லிருப்போம் அவ்வளவு செய்யும்.
இவளுக்கு கேட்க 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 இவளுக்குள்ள ஒரு விசுவாசம், நாம ஆராதிக்கிறதெல்லாம் கடவுள் இல்லை, இவள் தான் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பக்தியா இருந்து பாருங்க சார். எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அவருக்கு குடும்பம் பக்தியா இருக்கும். விசுவாசம் ரொம்ப பெரிய விசுவாசம் கிடையாது. ஆவியில நிரம்புறான், அல்ல போடுதான், டான்ஸ் ஆடுறேன், அந்நிய பாஷா பேத்தேன், ஒன்றும் கிடையாது. பக்தி தேவனுக்கு பக்தினா தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தில் குற்றம் இல்லாமல் வாழ்வது. தேவனுக்கு அடுத்த காரியமா அலர்ட்டாகி அதை கரெக்டா செய்ய பழகிட்டார்கள். குடும்பத்துல கடந்த ஒரு வருஷத்துல தேவன் செய்யற அற்புதத்தை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கூட கூப்பிட்டு விட்டாங்க, போயிட்டு வந்தேன் இன்னொரு சர்ச்சு. எனக்கு 30-35 வருஷம் பழக்கம். தேவனுக்கு அடுத்த காரியத்தை சொல்லிட்டா உடனே கீழ்ப்படிவாங்க. இதான் சத்தியம், இதான் உபதேசம், என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், இந்த சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் உடனே கீழ்ப்படிவாங்க. நம்ம ஆள்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் அப்படிதான் பேசுவார், அவர் அப்படிதான் பேசுவார், அவர் பாட்டுக்கு பேசுவார். ஆனா தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் உங்க வீட்டாருக்கு நீங்க சொல்லி கொடுக்கீங்களா? தேவனுடைய கற்பனை இது, தேவனை தான் பிரியப்படுவார், ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறீங்களா? என் பேத்திக்கு சொல்லிக் கொடுத்தேன், நம்முடைய தேவன் பொய் சொல்ல தெரியாதது, பொய் சொல்றது அவருக்கு பிடிக்காது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, அவர் உண்மை உள்ளவனுக்கு தான் துணை, உத்தமனுக்கு தான் அவர் துணை, எத்தனுக்கு அல்ல. புரிஞ்சுக்கோ, இப்பமே சொல்லிக் கொடுக்க. அதனால ஆண்டோடைய கற்பத்தியா இருந்த போதும் சார், அதேவனுக்கு அடுத்த காரியத்தில், ஆலய காரியங்களில், சபை காரியங்களில், ஊழிய காரியத்தில் நீங்க தேவனுக்கு அடுத்த காரியம் வரும்போது உங்க பக்தியை காமிச்சிட்டா தேவன் இறங்கி அவர் பாட்டு கிரியை செய்வார். உயிரையே கொடுத்துட்டார்ல, சாப்பாடு போட மாட்டாரு, சோம் தர மாட்டாரு, பலம் தர மாட்டாரு, பணம் தர மாட்டாரு, வேலை தர மாட்டாரு, வேற எதாவது அவர் கொடுக்காம இருப்பாரு. உயிரையே கொடுத்துட்டாரு. அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவருக்கு உண்மையா இருங்க, உத்தமமாயிருங்க. ஆண்டவர் இந்த கோரேஜ பார்த்து சொல்றாரு, என்ன சொன்னாரு, அபிஷேகம் பண்ணினா போகிற இவனை பிரியமானவன் சொல்ற. ஏன்னா நான் என்ன செய்யணும் சித்தம் கொள்ளுகிறேனோ அதை இவன் எனக்காக நிறைவேற்றுகிறான். நான் எதுக்கு முன்னால் நிக்க, எதுக்கு என்ன அழைத்திருக்காரு, ஏன் சுபடி செய்யவா? இல்ல, அவர் என்ன சொல்றாரோ சித்தம் எதுவோ அதை செய்யறதுதான் நிக்க. அவர் என்ன சொல்றாரோ, மரியாள் அவர்கள் அந்த வேலைக்கார பாசம் அவர் சொல்லுகிறபடி சரி, ஒரே வார்த்தை, அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றாரு, நீ தண்ணியை கொடுத்த ஊத்து. நான் நம்ம திராட்சரசம் கிடையாது, இவர் தண்ணியை ஊற்ற சொல்றாரு, கேட்கல, ஊத்துனா ஊத்திட்டியா, சரி கொண்டு போய் யார்கிட்ட கூட மந்தி விசாரிப்புக்காக தண்ணியை ஊத்த சொன்னாரு. அந்த தண்ணியை கோரி என்னுடைய கற்பனையின் அடிப்படையில் தண்ணியை கோரியும் போகும்போதே திராட்சை சம்பவமாகும். இல்லைன்னா பந்தி விசாரிப்புக்கார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, திராட்சை கேட்டா தண்ணியை கட்டுக்கிட்டு இருக்க, கற்பனை கேட்க மாட்டேன்.
நான் பெப்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நீங்க லைமா வாங்கிட்டு வந்து என்னையா பெப்சியா லைமான்னு கேட்பேன். அவர் சொல்றபடியே தெரிந்த போதும் அற்புதம் தானா வரும். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், கோலம் அடியும் என்ன தேற்றும் நன்மையும் கிருபை என்ன அது தொடர்ந்து தொடர்ந்து வருதாக. நீங்க இங்க அந்த கழுத்து போட்டுக்கிட்டா உடனே அந்த 100 மூணு இருக்கான். ஒருத்தனி தத்துவம் பாகம் காணிக்க கொடுத்துட்டா வானம் டாபாக்கணும் தரட்டும், அவனுக்கு தான் திறந்துருக்கு, நமக்கு பாதாளம் தான் இருக்கதும் பிடிக்கிட்டு போய். தேவத்தில் அன்பு கூறுங்க, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? யோவான்ல அழகாய் யோவான் சொல்றார், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், அதனால நான் வந்து அதை சேர இதை சேரலாம் இல்லை. 1 யோவான் 5:3 பக்கம் 329. நாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனை பாதமான வேளும் அல்ல. ஆண்டவர்கள் அன்பு கொண்டு அவர் சொல்ற எது நமக்கு கஷ்டமாவே தெரியாதுங்க. நம்ம போய் சொல்றோம் ஆண்டவர்கிட்ட, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். பாட்டு சூப்பரா பாடுதான். ஆனா அவர் சொல்ற ஆலோசனைக்கு உட்பட மாட்டார், கற்பனைக்கு உட்பட மாட்டார். அவர் கற்பனையை கை கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கொள்வது. ஒருத்தரை ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படியா, கொஞ்ச நேரம் இங்க உட்காரு அப்படின்னா அது எப்படி முடியும்? அது எப்படி உட்காரன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போய் சொல்லுதான் அர்த்தம். என் அன்பு கொண்டா என் வார்த்தைக்கு கீழ்கொடுங்க, உட்காரும் உட்கார்ந்து. இதே போல ஆண்டவரே நானும் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், எல்லாம் சரிதான்பா. உன் மாமியார்ட்ட அன்பு கூறு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா. அதை தவிர வேற ஏதாவது சொல்லணும். உன் மருமகிட்ட அன்பு, ஆண்டவரை இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம பேசுற மாதிரி ஆயிரும். ஆண்டவரை நீர் இப்படியெல்லாம் பேசுவோம், இது உனக்கு நேரிடக்கூடாது. அவரு மனித போயிட்டா இவரு எங்க போவாரு பேசு. அது வரைக்கும் நல்ல தோழனே வந்துட்டு இருக்கார். நடந்து வந்து எங்க போனாலும் நல்ல சாப்பாடு எல்லாம். அப்புறம் நீர் போயிட்டுன்னா நான் எங்க போவேன்? நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் ஏன்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன். நான் சும்மா ஒண்ணு வாய்க்கு நான் சொன்னல, ஜபம் பண்ணும்போது இப்போ அரை நடத்தி ஜபிக்கும் போது இந்த வார்த்தை தந்தார், அப்படியே எடுத்து அப்படியே பேசுறேன். அப்படியே எடுத்து கர்த்தர் தந்த வார்த்தை அப்படியே பேசிட்டே போறேன். எங்க யார குத்துதோ எனக்கு தெரியும், அது அவர் கிண்டி கலரி சரி பண்ணி உங்களை ஆசீர்வதிக்காம கர்த்தர் விடவே. அவன் எனக்கு சித்தமானதை செய்வான். நம்ம நேரம் ஊழியக்காரனும் சித்தம் தான் செய்யறான். கர்த்தர் சொன்னார், இந்த கூடாரத்தை கட்ட சொன்னார். கட்டு அது எதுக்கு ஆண்டவத்தை தொட்டு கேட்க? ஆண்டவர் தானே சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டு ஏன்ட்ட எவனாவது கேட்டுங்க. நீர் அவரு தான் சொன்னாரு, அவருக்கு கேட்டு டூருக்கு கூட்டிட்டு போனா போறேன். ரூபா ஜனத்திட்ட கேட்க மாட்டேன், எவர்கிட்டையும் கேட்க மாட்டேன். நீ ரூபா தாரும் எவ்வளோ ஆகும்? 35,000 to 40 ஆகும். சரி கொடுத்து கூட்டிட்டு போயிரு, கரெக்டா செய்யும். சரி உனக்கு உள்ள ஆசை, உன் ஆசையை நிறைவேற்ற ஏசுநாதர் பேரை உள்ள கொண்டு வர.
கர்த்தர் சொன்னார். நான் உடனே கேட்பேன், எந்த கர்த்தர் சொன்னார்? அவன் முடிப்பான். என்கிட்ட யாராவது வந்து கர்த்தர் சொன்னார்னா உடனே ஒரு கேள்வி கேட்பேன், எந்த கர்த்தர் சொன்னார்? அது என்ன கர்த்தர் சொன்னார்னா எந்த கர்த்தர் சொன்னார்? பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்து பொந்தி பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசுவாகிய கர்த்தர் சொன்னாரா? சொல்லுன்னா சொல்றான். கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவர் இயேசுதான். அவருக்கு தான் கர்த்தர் என்கிற அந்த நாமத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். உலகத்தில் அநேக கர்த்தாக்கள் உண்டு. கர்த்தர் பேசுறபடியே பேசுவான் பிசாசு. தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஏகப்பட்ட பொய்ய உள்ள சொல்லுவான், சொருகுவான். கண்டுபிடிக்கிற ஞானம் இருந்தா தப்புவீங்க, இல்ல சிக்கிடுவீங்க. நிறைய ஆதாரம். ஆனா இந்த கோரேஸ் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷன். உங்க குடும்பத்துல தேவ சித்தம் கேளுங்க ஐயா. தொழில தேவ சித்தம் கேளுங்க. 2 அப்பாயின்மெண்ட் வந்துட்டு என் பையனுக்கு, 2மே நல்ல சம்பளத்தோட வரும். எதை எடுக்க தெரியல. ஒன்று வந்தா சரி, 2ம் வந்துட்டு எதப்பா எடுக்கங்க ஜோம் பண்ணணும். தேவ சித்தம் தேவை. எந்த அப்பாயின்மெண்ட குறித்த தெளிவை தேவன் தாராரோ அதை எடுத்துக்கணும். எதை குறித்த தெளிவு வரலையோ அதை எல்லாமே ஒரே கிரேட், சம்பளம் வந்து இன்சென்டிவ்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணலாம். தன் நாளைக்குள்ள கொடுக்கணும். கரெக்டா பாளையங்கோட்டையில் இருக்க வேலை யார் தரன்னு கேளு, அவங்ககிட்ட படிச்சு. ஒரு கம்பெனி சொன்னா உனக்கு பாளையங்கோட்டை ஹெட் குவார்டர்ஸ். தேவ சித்தத்தை அறியும். பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போகிறோம், காலேஜில் அண்டவரே எந்த பாடம் எந்த இது தேவ சித்தம் தேடுங்க, கரெக்டா சொல்றாரு. இதுதான் இந்த அப்படியில் போகுது. ஏன்னா அதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். என் அக்கா பையன் பிஇ, என் அண்ணன் பொண்ணு எம்பிபிஎஸ், ஆனால் என் பிள்ளையும் பிஇ அப்படின்னா படிக்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னால கர்த்தர்ட்ட கேளுங்க, அவர் சொல்லுவா நீ கொண்டு போய் பிஎஸ்சியில் சேருப்பாரு. பிஎஸ்சியில் சேர்த்து கர்த்தாவே சேரு, படிச்சு முடிச்சு உடனே வேலை தேடி வரும். பிஇ தேடிட்டு ஒரு ஊரா சுத்திட்டு இருக்கான். தேவ சித்தத்தை முன்னிட்டு நடக்கும் போது தேவ தயவு தானா தேடி வரும். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்ன தேவன் தெரியுமா கோரேசு, நான் உன்னை அபிஷேகம் பண்ண இருக்கிறேன். அபிஷேகம் ஒண்ணு அந்த அந்நிய பாஷா வல்லமா வரும் குதிக்கிறது, அதை நினைக்காதீங்க. அப்பாயிண்டட், உன்னை ஒரு இடத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் சமுதாயத்துக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன்னை ஜாதிகளுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி யூதாவுக்கு அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் 3 கூட்டம் தான். ராஜாக்களும் ஆசாரியர் மெல்கிசேதேக், அவர் ராஜாவும் ஆசாரியரும். 2வது கிறிஸ்து, அவர் ராஜாவும் ஆசாரியரும். 3வது சபை, நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியமாக
தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆளுகை செய்யும்படி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளும்படி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். போராட்டத்தை மேற்கொள்ளும்படி தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பலவீனத்தை மேற்கொள்ளும்படி தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அத்தை நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருத்தனாலும் நம்மளை தொட முடியாது. எந்த சத்துருவும் தொட முடியாது. உனக்கு ரோகமாய் எழும்போ எந்த காலே போக்கும். ஒரு வழியை வருவார்கள், 7 வழியை ஓடி போவார். எவர்கள் உனக்கு விரோதமாகி எழுந்தினார்களும் பட்சமாய் வருவார்கள். இதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாக இருக்கிறார். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாவுக்கு இடங்களை அழுக்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இவர் வந்த பிறகு பாபிலோனுக்கு விரோதமாக போனார். அது பெரிய சரித்திரம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சொல்ல நேரம் இல்லை. போறார், அங்க ஆண்டவர் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து. டபுள் 2 கோட்டை சுவர் உள்ள பட்டணம் பாபிலோன். அதுல மொத்தம் 100 வாசல்கள். ஒவ்வொரு வாசலுடைய கதவும் வெண்கல கதவு. அவருடைய தாழ்பாள்கள் இருப்பு தாழ்பாள். போட்டா யாராலையும் உடைக்க முடியாது. இந்த காலத்து மாதிரி அதனால போய் டம்னு போட்டு வர்றேன். ஈட்டி கையில கத்துறதான் ஒருத்தராலும் முடியாது. அந்த வாசல்களை திறக்க முடியாது. ஆனால் இவர் யுத்தத்துக்கு போகும்போது உள்ள இருக்க ஆட்களே வாசலை திறந்து விட்டுட்டான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வாசல்களை அந்த பட்டணத்துக்காக பெல்தேஷாத்சாருடைய கொடூர ஆட்சியை விரும்பாத ஜனங்கள் தாண்டியல்ல வருது. அவர்களே வார்த்தைகள் கூட்டப்பட கதவு கத்த சொன்னதான் உனக்கு முன்பாக ஒருவரும் வார்த்தைகளை கூட்டமா திறந்த வார்த்தைகளை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற. உனக்குரிய நம்ம ஆள்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் திறந்து வச்சுட்டு போம்பாரு, எப்படி போறது நம்ம. அதனால்தான் அதே இடத்துல சைக்கிள் ஓட்டிக்கிட்டே நம்ம ஆட்கள் நிற்கி. கர்த்தர் திறந்து போகணும் சொன்னா போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் உனக்கு முன்பாக, அது அவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னால போலையா. உனக்கு உயிர் கொடுத்த தெய்வனா, உன்னை தேடி வந்த தெய்வனா, உன்னை நாடி வந்த தெய்வனா. உங்ககிட்ட திறமை இருக்கு, ஞானம் இருக்கு, பணம் இருக்கு, அல்லது ஆக இருக்குன்னு வரல. உண்மையில் வைத்த அன்பினால் உன்னை தேடி வந்தேன். உண்மையில் நான் வைத்த கிருபையினால் இரக்கத்தினால் உன்னை தேடி வந்திருக்கிறாய். நீ எனக்கு எதுவும் தருவதை நான் தேடி வரல. நான் சொன்னதை நீ செய்வேன் நம்பி உன்னை தேடி வந்த. நான் உனக்கு தருவத உன்னுடைய குடும்பத்திற்கு நீ பகிர்ந்து கொள்வாய்ங்கிற நம்பிக்கையை நான் தேடி வந்திருக்கேன். உனக்கு வரங்கள் தந்திருக்க, வல்லமை தந்திருக்க, அபிஷேகம் தந்திருக்க, தாளந்து தந்திருக்க, ஞானம் தந்திருக்க, அறிவு தந்திருக்க, புத்தி தந்திருக்க, மனுஷ தயவு தந்திருக்க, ஐஸ்வர்யம் தந்திருக்கிற, வேலை தந்திருக்கிற, திறமை தந்திருக்க, எவ்வளவு தந்திருக்க. இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்பிக்கையில தான். ஆண்டவர் சொல்றார், வாசல்கள் பூட்டப்படாதீர்கள், கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். எல்லாம் அதுக்குள்ள இருக்க ஹிஸ்டாரிக்கல் எவன்ஸ் போய் எடுத்து வாசிப்பாங்க. தேவன் எப்படி சொல்லி அதை எப்படி நிறைவேற்றிருக்கான்னு தெரியும். ஒன்னே ஒண்ணுதான், அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷனார். ஆக பிடித்து கொண்டு
கோணலானவளை செவ்வையா. அவன் போகும்போது கோணலா தான் இருந்தது. கோணலான எப்படி அதை ஜெயிக்க போறேன்னு தெரியாது. ஒரு வித போயிட்டு அடுத்த வித போயிட்டான். அடுத்த வித போகும்போது தேவன் அதுக்குரிய வழி காமிச்சு கொடுத்தார். தேவன் கொடுத்த ஞானம். அவன் கரெக்டாக செய்தான். செய்து அதை பிடித்த பின்பு அவன் செய்த காரியம் அதுதான் தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்ற. ஆண்டுடைய ஜனம் பாபிலோன் 70 வருஷம் இருக்கு அடிமைத்தனத்தில். 70 வருஷம் முடிந்த உடனே ஜனங்கள் விடுதலை ஆகி இஸ்ரவேல் தேசத்துக்கு போகலாம். அது நேபுகாத்நேச்சாருடைய சந்ததியில் அது நடக்காது. ஆகதான் தானியேலுக்கு மேலினுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினார். கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்பினார். அவனை இடைகட்டினார், பலப்படுத்தினார். அவனுக்கு முன்பாக அவர் போறேங்கிறாரு. மோசேட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக, என் தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போறேன். இன்னும் தீர்க்கத்தினா ஆமோஸ்லையா மீகால பார்க்கும்போது தலைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக. ஆனா இங்க ஒரு புறஜாதி என்ற சொல்றார், நான் உனக்கு மேல போவேன், நான் உனக்கு முன்னால போவேன். ஆண்டவர் போய் அவனுக்கு வெற்றி கொண்ட பின்பு அவன் செய்த காரியம் முதலாக ஒரு கட்டளை பிறப்பிக்க. முதலமைச்சர் உட்கார்ந்த உடனே முதல்ல ஒரு கையெழுத்து, பெண்களுக்கு பேருந்து இலவசம் கைது போட்டாங்களா? 1000 ரூபாய் பெண்களுக்கு கைது போட்டாரா? இத மாதிரி அவர் போய் ராஜ்யம் எடுத்த உடனே முதல் செய்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தேசத்துக்கு திரும்பி போகலாம். யார் யார் விருப்பமாய் இருக்கிறார்களோ அவர்கள் திரும்பி போகலாம். இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதா? தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற ஒரு புறஜாதி அரசன் அதான் நிறைவேற்றினார். அதுல முதலாவது எழும்பி போனவர் யார் தெரியுமா? செருபாபேல். அவர் செருபாபேல் யார் தெரியுமா? தாவீதுடைய ராஜவம்சத்தில் வந்தவர் செருபாபேல். இந்த செருபாபேல் மத்திய வந்த அதிகாரம் வார்த்து கொண்டு வந்தா ஜீனியாலஜில செருபாபேல் பேர் இருக்கும். ஆகவே தேவனுடைய சித்தம் தம்முடைய ஜனங்கள் விடுதலை ஆக்கணும். தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய தேசத்திற்கு போகணும். மறுபடியும் ஆலயம் கட்டப்படணும். மறுபடியும் வீதிகள் பட்டணங்கள் கட்டப்படணும். அங்கே மறுபடியும் மதில்கள் உருவாகணும். இதற்கு உபயோகப்படுத்தின மனுஷன் தான் போது. நீங்க தேவ சித்தம் தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை நீங்க நிறைவேற்ற மனுஷர்களா இருக்கிறீர்களா? எல்லாரையும் நான் முழு நேரத்துக்கு சொல்லல, எல்லாரும் வர முடியாது. வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, உங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க, பிள்ளைகளை நல்லா வளருங்க, தேவ பக்திக்கு ஏதுவாக வளருங்க, ஒழுக்கத்திலையும் வளருங்க, தெய்வீகத்தை கற்றுக் கொடுங்க. அதே சமயம் உங்களால் இயன்ற ஊழியத்தை தேவ ராஜ்யம் பரவுவதற்கு என்ன விதத்திலே நான் செயல்படலாம் என்று திட்டம் பண்ணி அதை செயலாற்ற தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் முழு நேர ஊழியர்கள் மட்டுமல்ல, பந்தி விசாரிப்புக்கான இந்த சேவா பிலிப்பு தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் சிதறிக்கப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். உங்களால் முடியலன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வியாதியா இருக்காங்களா பார்த்து ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க, இல்லை எங்களை கூப்பிடுங்க, வந்து ஜெபம் பண்றோம்.
இந்த காலேஜ் எங்களை கூட்டிட்டு போனார். அம்மா கேன்சர் போனோம், ஜோம் பண்ண அந்த அம்மா கேன்சர் ஹீல்டு. இன்னைக்கு வர சொன்னாங்க, காலேஜ் வந்து நான் போனோம். இன்னொருத்தர் சொன்னார், படுத்த படுக்கையா இருந்தார் நடராஜன், தேதியாருன்னு இல்லை, என்னை கூட்டிட்டு போனாரு. போனோம், ஜோம் பண்ணோம். அடுத்த வாரம் கூப்பிட்டாங்க, என்ன ஆள் எந்திரிச்சு நடப்பாரு. கர்த்தர் கிரியை செய்வார். இதெல்லாம் தெய்வம் யார் தெரியுமா? சாதாரண எளிமையாய் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற சகோதரர்கள், சகோதரிமார்கள் அதை செய்யலாம். ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர முடியலன்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு, உங்க கூட்டிட்டு வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்கன்னா உங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. இல்லை நீங்களே போய் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை குறித்து சொல்லுங்க. அவர்தான் ரட்சகர், அவர்தான் தெய்வம், அவரே தெய்வம். அவர் வழிகளில் வந்தால் அவர்தான் வழி. ஆண்டவர் குறித்து சொல்லுங்க. கர்த்தர் அதன் மேல் பிரியமாக இருந்தார். தன்னால் இயன்றதை செய்தார். லூக்கா 7 இருக்கு பாத்தீங்களா? ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவருக்கு பின்னால் நின்று அழுது, பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமையால் துளைத்து ஓயாமல் முத்தம் செய்து அதில் பரிமளத்தை யாரையா சொன்னா அவளுக்கு பரிமளத்தை கொடுக்க சொல்லி, யார் சொன்ன? ஆண்டவர்கள் அன்பு அவரை செய்தார். தேவன் பேரில் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தி ஏழை எளியவங்களுக்கு உதவிச்சு. ஒரு அம்மா என்ன கூப்பிட்டது, 70 வயசு, ஏதாவது வீட்டுக்கு வாங்க. சரி போனேன். பட்டு சேரி உடுத்தவே இல்லை, 2 பட்டு சேரி, எல்லாம் புது புது சேரி, 3 பேக். தயவு செய்த கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லை, நான் உடுத்தவே இல்லை, கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தாங்க. தன்னால் இயன்றதை அவர்கள் செய்கிறார்கள். தன்னால் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கினாலே 500 ரூபாய் சொல்லுதா? 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு ஜாரம், 300 ரூபாய்க்கு ஒரு தேலை வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுக்கப்படுவாங்க. நான் இங்க கொண்டாந்து கொடுங்க சொல்ல மாட்டேன். நீங்களே செய்யுங்க. சொற்காய் அவளை கொடுத்து கொடுக்கப்பட்ட சாட்சியற்ற விதவைகள் வந்து அவள் நெய்து கொடுத்த ஆடைகளை காண்பது. அவளுக்கு அதான் தெரியும், தையல் வேலை தான் தெரியும். தையல் வேலையே ஏழைகளுக்கு விதவைகளுக்கு தச்சு கொடுத்தான். உங்களால என்ன முடியுமோ அதிலிருந்து தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரசங்கம் பண்ண கிருபையும் வரவும் தந்ததால் பேசிக்கிட்டே இருக்கேன். நானே தர்ஜம் ஆண்டவரை போட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருந்துச்சு. இல்லை, அதுதான் நம்ம பேசும். சரி பேசுறேன். எதை ஆண்டவர் நம்முடைய 5 அப்பா 2மே அந்த சின்ன பைய வச்சு தனக்கு சாப்பிட வச்சிருந்ததை அந்த போய் பிடிக்கிட்டு வர ஆண்டவருக்கு அவனுக்கு போடணும். அவனுக்கு கொடுத்துட்டான். ரூபன் வச்சிருக்காரு பிஸ்கட் பாக்கெட், கொடுத்துருவான். நல்ல பையன் தப்பு எல்லாத்தையும் கொடுப்பான். அந்த கொடுக்கிறான் பாத்தீங்களா? அந்த 5 அப்ப 2 பையங்க எத்தனை பேரும் போஷித்து கழுதை ஒன்றும் இல்லை. நீங்க கையனு கழுதை வழி இருக்க கட்டி இருக்க போயிடும். எங்க வைக்கிற? அதற்குரியவர்கள் என்று வேதம் ஆண்டவருக்கு வேண்டும். உண்மை சொன்ன கொடுத்துட்டாங்க. ஒரு குதிரை ஒரு கழுதை கொடுத்தால் 10 கழுதை உங்களை தேடி வரும். வீட்டு வாசல் கத்துவோம் அப்படியே சொன்னார். நான் வாழ்க்கை சொல்றாங்கல்ல, யாருக்கு குறிப்பிட்டு சொல்லல. கொடுத்தார் ஆண்டவரை பஸ்காவை ஆயத்தம் பண்றேன். நீ ஊருக்குள்ள போ, தண்ணீர் குளம் வெட்டிக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். பின்னாடி போவான், ஒரு வீட்டுக்குள்ள போவான். போன உடனே அந்த எஜமான்கிட்ட பஸ்கார் போய் கேட்டோட பெரிய அறையில ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த இவர்கள் எல்லாம் பேர் இல்லைங்க. தங்கள் பேர் வேதாகமத்தில் வரணும்னு எதிர்பார்க்கல. இந்த பாவியான ஸ்திரீயா இருந்தாலும் சரி,
அந்த சிறு பையனா இருந்தாலும் சரி, கழுதையை கொடுத்தவளா இருந்தாலும் சரி, அடுத்தது யாரான மேல் வீட்டரையை கொடுத்தவளா இருந்தாலும் சரி, யாருமே இல்லை. இப்படி தேவன் கொடுக்கிற ஒரு ஜனம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மிஷன் ஊழியம் நடந்துட்டு. மிஷன் ஊழியத்துக்கு அதிகம் கொடுக்கிற யார் தெரியுமா? CSI பெந்தகோஸ்தக்காரன் கிடையாது. ஏன்னா அவன் தான் தசமம் போடுறானே. தசமம் பிரிச்சா பாவமா பிரிங்கண்ணா கொடுக்காதாங்க. பிரிக்கிறதுக்கு வேற இடம் இருக்கு. எடுத்து பார்த்துப்பாரு. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கார். வெளியே சொல்லாதீங்க கேட்காங்க. லட்சங்களை கொடுத்துட்டு தயவுசெய்து என் பேரை சொல்லாரு. இப்படிப்பட்ட ஆட்களாக தான் தேவர் ஆட்சியம் விஸ்தாரமாயிட்டு. ஆண்டவருக்கு சித்தமானதை செய்தால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படும். ஆண்டவர் சொல்லும் போது கோரேசுடைய கை யார் மேல இருக்குமா? கல்தேயரின் மேலே இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து தேவ சித்த செய்தா உங்கள் கரம் பிசாசுடைய அதிகாரத்தின் ஆளுக மேல வந்து சத்துரை உங்க காலின் கீழே கொண்டாந்து வைப்பார். போராட்டம் போராட்டம் போராட்டம். ஏது என்னையா போராட்டம்? சமாதானத்தை கொடுத்து வைத்தது. நேர்கைங்கும் சமாதானம் உண்டாயிருக்கு. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளே சுகமும் உண்டாயிருப்பதான். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கு. பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். துன்பப்பட பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழக்கிறது. என் கற்பனையை கவனித்த ஆனால் சமாதான நதியை போல தேவகுமாரன் கிறிஸ்து நமக்கு சிலுவை சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் தெய்வீகம் ஒன்று சமாதானம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சமாதானமாக செய்வார். புரியுதா? நம்ம வழி கரெக்டா கர்த்தருக்குள்ள இருந்தது. சத்துரு அபிமலேக்கு வந்து ஈசா கூட சமாதானம் பண்ண மாதிரி ஆண்டவர் பண்ண வச்சு ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். சும்மா வெறுமையான ஆண்டவர் ஆராதிக்கிறார். வானத்தையும் பூமியையோ நீரூற்றுகளையோ உண்டாக்குனவரை தொழுது கொள்ளும். அவ்வளவு கிருபை நிறைந்த தெய்வம். ஆண்டவர் நம்ம வைத்திருக்க அன்புக்கு ஈடு என கிடையாது. இந்த சிலுவையை தியானிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலே தெரியும் நமக்கு இப்ப இருக்க எந்த ஒண்ணு கஷ்டமா தெரியாது. யாரும் இந்த இடத்தை யார் கொடுத்தாங்க? இந்த ஜனங்கள் யார் கொடுக்க சொன்னாங்க? இடத்தை தேவனுடைய வேலைக்கு விட்ட சொன்ன குடும்பம் பரிமள சிஸ்டர் யார் கொடுத்தாங்க? அந்த தாய் கர்த்தர்கென்று ஊழியம் செய்யும் போது அவருக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, இந்த இடத்துல ஒரு ஜப கூட்டம் நடக்கணும். காலத்துக்கு பின்பு அந்த வீட்டார் இதை கேட்டு யார் நடத்துவான் அலைஞ்சாங்க. கடைகளை என்ன தேடி வந்து என்னை யாரோ கொண்டிருக்காங்க. தேடி வந்து சும்மா வச்சுக்கோங்க, ஒன்னும் ஈவன் ஈபி பில் கூட நீங்க கட்ட வேண்டாம், நீங்க ஏதோ கூட்டம் நடத்தினா போதும். இந்த குணம் யாருக்கு வரும்? நான் ஜெபம் பண்றேன், இந்த குணம் எனக்கும் வேணும், என் குடும்பத்துக்கும் வேணும், என் தலைமுறைக்கே வேணும், என் சபையாருக்கும் வேணும். எதையும் எதிர்பாராமல் தேவருக்கென்று கிரியை செய்கிற குணம் எங்களுக்கு. ஏன்னா ஊர் உலகத்தில் அப்படிதான் உபதேசம் நடக்கு. சுத்தி சுத்தி உன் இடத்தை சுற்றி சுற்றி ஆண்டவரே உண்மையில உள்ள அன்பினா யாரு என்னை யாரும் சொல்லுது அவங்கள கொடுக்க சொல்லி ஆண்டவர் உள்ள அன்பரை நான் பாட்டு கொடுத்துட்டேன். கணக்கே பார்க்கறது கிடையாது. எதுக்கு கணக்கு பார்க்கணும்?
எனக்கு வேண்டியது இவ்வளவு, நீதிபுரம் குடும்ப சாணி என்ன அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட இருதயம் தான் நமக்கு வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்க. அதுவும் போட்டுட்டு அடுத்த மாதம் நமக்கு என்ன வரும் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல, நீங்க ஆண்டவரை வியாபாரி ஆக்கிட்டீங்க. வட்டி கடையை நடத்துறாரு, 100 ரூபா போடு, ஆரம்பத்தில் 200 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் கர்த்தருங்க, ஜீவன் உள்ள தெய்வம், சிருஷ்டிகர்த்தா. லவ்ஹிம், அவரை நேசிங்க, நேசித்து வேலை செய்யுங்க. நேசத்தின் அடிப்படையில் எல்லாம் செய்யும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சும்மா விசுவாசிக்க அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அவருக்கு அன்பு செய்யணும், நேசிக்கணும், கற்பனை கை கொள்ளணும். அந்த அன்பின் அடிப்படையில் அவருக்கு வேலை செய்யணும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏது கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, ஆண்டவர் உடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அது லகுவா இருந்தாலும் சரி, கடினமா இருந்தாலும் சரி, யார் அதை ஆதரித்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, உம்முடைய சித்தம் தெரிஞ்ச பிறகு அதை செய்யாமல் இருக்கவே அது என்ன கரையம் வேண்டாம். இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு வர வேண்டும். எழுதி